அன்பில்லாத ஒரு சூழலை அவன் எப்படி தனக்கு அன்புக்குரியதா மாற்றிக்கொண்டான் பாருங்க. அவன் தேவனை நேசித்ததுனால தேவாலயத்துல போய் படுத்துக்கொண்டான். அவன் தேவனுடைய அன்பை அறிஞ்சதுனால தேவனுடைய அன்பே போதும் அப்படின்னு நினைச்சானா. பிரியமானவங்களே, உங்க வாழ்க்கையில நீங்க தேடுற உண்மையான அன்பு தேவனுடைய சமூகத்திலையும் தேவனுடைய அருகிலும் தான் இருக்குது. மனுஷங்கிட்ட இல்ல, யாருக்கிட்டையும் கிடைக்காது, தேவன் கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். வெறுமையா இருக்கிற உங்கள் இருதயத்தை தேவ சமூகத்துல உட்கார்ந்து அன்புனால நிரப்பிக் கொள்ளுங்கள். இதுதான் நீங்க வளரக்கூடிய ஒரு சூழல். இல்லாட்டி விரக்தியிலே விழுந்துருவீங்க. ஒரு பக்கம் தேவனுடைய பெட்டி, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய விளக்கு அங்கேயே படுத்திருந்தான். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சாமுவேல் கேட்டாரு, சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. தேவனோடு கூட நெருங்கணும்னா மனுஷ சத்தம் இல்லாத பொழுது தேவன் கூப்பிடுகிற சத்தம் உண்டாகுது. கடவுள் பேச விரும்புறாரு. உலகத்திலேயே பெரிய அன்பு இயேசுவின் அன்பு, மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. இந்த அன்பின் சத்தத்தை நீங்க கேட்கணும்னா அவர்கிட்ட வரணும், அவர் இடத்துல வரணும். தூரத்துல இருந்தா அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. இயேசுவின் சீடர்கள்ல ஒருத்தன் பேர் யோவான். அவன் இருந்தவங்களே சின்னவன். அவன் இயேசுவின் மார்புல சாய்ந்து கொண்டிருந்தான். கடைசி ராபோஜன பந்தியில கூட இயேசுவின் மார்புல சாய்ந்து கொண்டிருந்தான். அவன் இயேசுவுக்கு பிறகு ஊழியம் செய்த பொழுது அன்பை பத்தி அதிகமா எழுதினான். யோவான் நிருபங்கள் எல்லாம் அன்பை பத்தி சொல்லுது. நீங்க அன்பை தேடுறவங்களா இருந்தா அது கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. தேவனை பாருங்க, இயேசுவிடம் வாங்க, உங்க அன்பு அங்க கிடைக்கும். இயேசு அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசுவை போல உங்கள் இருதயத்தை அன்புல நிறைக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது. மனுஷனை நம்பாத, வாலிப பையனை நம்பாத, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை நம்பாத, டியூட்டியில இருக்கிற கூட இருக்கிற வாக்கு கொடுத்தவங்களை நம்பாத. இயேசுவின் அன்புதான் உன் வெறுமையை நிரப்பக்கூடிய ஒன்று. சாமுவேல் தன் இருதயத்தை அப்படி தேற்றிக் கொண்டார்.